இது வரைக்கும் பண்ண ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர்ல எல்லாம் வந்து வேர்ஸ்ட் பிளண்டர் வந்து என்ன கேட்டிங்கன்னா 24. 2009லயும் அந்த பிளண்டரை பண்ணாங்க. வாஜ்பாய் மன்மோகன் சிங் மட்டும் ஃபுல் 5 இயர்ஸ் இருந்துட்டு March 1, 2009 ரிசல்ட்ஸ் நோட்டிஃபிகேஷன் எலெக்ஷன் கமிஷன் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு 2ஆம் தேதி இதுலேருந்து இப்போ யூபிஐலேருந்து வெளியில் வந்துட்டு 3ஆம் தேதி போய் ஜெயலலிதாவை பார்த்து சேர்ந்து சைபர் சீட் ஆச்சு. 7 சீட்டு கொடுத்தாங்க அந்தம்மா, சைபர் 7. இத்தனையும் ஏடிஎம்கே 9, சிபிஐ சிபிஎம் எம்டிஎம்கே தலா 1 சீட்டு ஜெயிச்சாங்க. ஆனால் இவங்க 7 சீட்டு சைபர் ஆனாங்க. அப்படியே ஜெயலலிதாவோட இருந்திருந்தால் 11ல் ஒரு 20 சீட் ஜெயிச்சிருப்பாங்க. கடைசி நேரத்தில் திமுக ஓடி வந்து 30 சீட் வாங்கி 3 சீட்டு ஜெயிச்சார். 24 சீட்டுக்கு ஜெயலலிதாவோட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அன்னைக்கு மத்தியானம். எனக்கு தெரியும் நல்லா, அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டவங்களோட அன்னைக்கு மதியம் நான் கூட இருக்கேன். அவங்க சொல்கிறாங்க இன்னைக்கு சைன் ஆகுது அப்படின்னு. ஒரு நாள் டைம் கேட்டுக்கிட்டு அப்படியே அந்த பக்கம் கலைஞர் தூக்கி போட்டார். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர்ஸ், இந்த டவுன்ஃபால் வந்து 2009 ஸ்டார்ட் ஆகுது. இன்ஃபேக்ட் நம்ம கோலப்பண்ணு ஹிந்து கோலப்பண்ணு அழகாக ஹிந்துவில் இதை எழுதியிருந்தார். இந்த டவுன்ஃபால் வந்து 2009 ஸ்டார்ட் ஆடுது. 2011 அது எக்ஸ்பர்டைட் ஆச்சு. அதுக்கு பிறகு முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த தர்மபுரியில் ஜெயிச்சது அபரேஷன். அது வந்து இளவரசன் திவ்யா காதலால் வந்து ஆன்டி தலித் கன்சால்டேஷன் காஸ்ட் அண்டூஸ் மத்தியில் வந்ததால் ஜெயிச்சார் அவர். 19 அதே தர்மபுரியில் தோத்தார். பட் இந்த வர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் 2009-11 கூட கிடையாது, 24. ஏடிஎம்கேவோட ராத்திரி 12 மணி வரைக்கும் பேசிட்டு காலைல 5 மணிக்கு போய் பிஜேபியில் சேர்றாங்க. காலைல பார்த்தா பாரத் மாதாக்கு ஜோயின் வந்து கத்தின்னு வந்து நிற்கிறானுங்க வீட்டுக்குள்ள. யாருன்னு கேட்டால் ஒரு பையன் வரான், இவன் தான் அண்ணாமலைன்றான். இப்பெல்லாம் அண்ணாமலை இவர் சொன்னார்ல ராமதாஸ், அவருக்கு விருப்பம் இல்லை. அவர் சொன்னது ஏடிஎம்கே தான் நேச்சுரல் சாய்ஸ்னு, சித்தாந்த ரீதியாக பிடிக்காமலாம் இல்லை, இங்கே போனி ஆகாது. அதுதான் அவங்க வந்து இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கு. அங்கே ஒரு ஈஸியாக 9 சீட் ஜெயிக்கிறாங்க அந்த அலைன்ஸ். கையில் 3 எம்பி இருந்ததுன்னா மரியாதையே தனி. அது பண்ண பிளண்டரில் தான் இன்னைக்கு வந்து அவங்க நிலைமை பிஜேபியை விட்டு போக முடியாது. எல்லா பிராந்திய கட்சிகளையும் உடைச்ச மாதிரி பிஜேபி பாமகவை வேற ரூபத்தில் உடைச்சிட்டு இருக்கு. வேற ரூபத்தில் அது உடைக்குது. இதில் பிஜேபி ரோல் பெரிய அளவில் இருக்குது. அது கண்ணுக்கு தெரியாத ரோல். உங்களுக்கு வந்து அன்புமணியை கபலீகரம் பண்ணதே பிஜேபி ரோல் தானே. அப்பாக்கும் பிள்ளைக்கும் சண்டே அதுதானே. சரிங்க, அப்பா பிஜேபியோட ஃப்ரெண்ட்லி ஃபோர்ஸ் தான். அவர் அசம்பிளியில் உங்க கூட வந்திருப்பாரு. பார்லிமெண்ட்ல போனா உங்களுக்கு ஆபத்துன்னு சொல்றாரு அவர். இன்ஃபேக்ட் இந்த ஓன் இன்ட்ரெஸ்ட் அவங்க விட்டுருக்கணும். ஏன்னா இந்த 9 சீட் டிஎம்கே குறைஞ்சிருக்கும். இவங்களோட அமித்ஷாவோட மூர்க்கத்தனமான அணுகுமுறையால, அண்ணாமலையோட அரகன்ஸால அது அவங்களுக்கு போச்சு. நவ் இட் இஸ் ஃப்ரீ ஃபார் ஆல். இது என்னோட கணிப்பு பேச்சப் ஆயிடும். பேச்சப் ஆனாலும் கட்சி வந்து தன்னோட ஓட் ஷேரை இழந்துரும். ஆப்ரேஷன் சக்சஸ், பேஷன் டெட்.